இலவச மடிக்கணினி திட்டத்தில் தமிழக அரசிற்கு 33 கோடியே 19 லட்சம் ரூபாய் தேவையில்லாத செலவு ஏற்பட்டுள்ளதாக தணிக்கை குழு தாக்கல் செய்துள்ள அறிக்கையால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 2011ஆம் ஆண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அறிவியல், பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்தது. இதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 2011ஆம் ஆண்டு பள்ளிக் கல்வித்துறை மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை சார்பில் தகுதி வாய்ந்த மாணவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அரசின் எல்காட் நிறுவனம் மூலம் மடிக்கணினிகள் வாங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளில் மொத்தம் 10,31,000 மடிக்கணினிகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதில் 22,031 மடிக்கணினிகள் அரசு உதவி பெறும் சுயநிதி பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. இதற்கான செலவு 33 கோடியே 19 லட்சம் ரூபாய் என தெரியவந்துள்ளது. ஆனால் தமிழ்நாடு பள்ளிகள் கட்டண நிர்ணய சட்டம் 2009 படி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்தாலும் மாணவர்கள் சுயநிதி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்குவதற்கு தகுதியில்லை என தணிக்கை குழு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது.